عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈரோதகத்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிசுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய நேர்வழிக்காக வேண்டி பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். சில நபிமார்களுக்கு சுஹூஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகளை அல்லாஹ் கொடுத்தான். சில நபிமார்களுக்கு சில வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் கொடுத்தான். இந்த குர்ஆன் ஷரீஃப் நமக்கு நல்ல பல விஷயங்களை, நல்ல பல போதனைகளை நமக்கு சொல்லித் தருவதோடு, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவர்களுடைய நிலைப்பாடுகள் துன்யாவிலே எப்படி இருக்கும், நாளை மறுமையிலே அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதையும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. குர்ஆனிலே பல கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம், அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நல்ல விஷயங்கள். இதே போல அல்லாஹ்வுக்கு மாறு செய்த கூட்டத்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மாறுதல்களை செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு எப்படி மாறு செய்வதாக மாறி போனார்கள், அவர்களுடைய தண்டனை துன்யாவில் அல்லாஹ் எப்படி அவர்களை அளித்தான் என்ற செய்திகளையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் செவியுறும் பொழுது, அந்த விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். எப்பொழுது அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்வோமோ நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் நான் செய்த பாவம்தான். நான் செய்த பெரும் பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான் என்பதாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு கூட்டத்தார்களை பற்றி சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு கூட்டம் கெட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்கிறதே நல்ல கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தார்களை பற்றி சூரத்து ஜுமருடைய கடைசி ஐன்ல அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஸீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா, இறை நிராகரிப்பார்களே நரகத்தின் பக்கம் நாம் இழுத்துச் சென்றோம். எப்படி? ஸுமரா, கூட்டம் கூட்டமாக, கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் நாம் இறை மறுப்பாளர்களை நாம் இழுத்து சென்ற பொழுது, அப்படி இழுத்து கொண்டு போகும் பொழுது இந்த இடத்திலே அல்லாஹ் இழுத்து கொண்டு செல்வதாக அல்லாஹ் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கூட்டா வரமாட்டாங்க. நரகத்தில் வர கூட்டா வருவாங்க, வரமாட்டாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்யலாம்? வள்ளு கட்டாயம் கொண்டு இழுக்கிறோம், எல்லாத்தையும் கட்டி கொண்டு போகிறோம், இழுத்துட்டு போகிறோம். அப்படி இழுத்து கொண்டு போகும் பொழுது ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா, அவர்கள் அந்த நரகத்தை நெருங்கிய பொழுது நரகத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது. நரகத்துடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது.
فقال لهم خزنتها. அப்பொழுது அந்த நரகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய காவலாளி கேட்கிறார், அலம் யதசிக்கும் ருசுலும் மின்கும் யதலூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பினுடைய அத்தாட்சிகளை, உங்கள் ரப்பினுடைய அந்த இறை வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டக்கூடிய, மேலும் இப்படிப்பட்ட ஒரு நாள் கியாமத்துடைய நாளிலே உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதருக்கு உங்களிடத்திலே வரவில்லையா என்பதாக யார் கேட்கிறார்? நரகத்தினுடைய அந்த காவலாளி கேட்கிறார். இப்படி கேட்டதற்கு பின்னால் காலு, அந்த நரகவாசிகள் சொல்றாங்க, காலு பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வார்த்தையை அவன் உறுதிப்படுத்தினானோ காபிர்களின் மீது, இறை நிராகரிப்பாளர்களின் மீது எந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் உறுதிப்படுத்தினானோ அந்த வார்த்தை உண்மையாக ஆகிவிட்டது என்று அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சொன்ன உடனே அந்த அவங்களுடைய அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்க, கீழ துகுலு அபுவாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நரகத்தினுடைய வாசல்ல நீங்கள் நுழையுங்கள், அந்த நரகத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, நிரந்தரமாக தங்கி இருங்கள். ஃபபிஸ மஸ்வல் முத்தகப்பிரீன். பெருமை அடிக்கக்கூடிய தங்குமிடம் மிகவும் கெட்டதாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது காபிர்களோட நிலைப்பாடு. காபிர் என்று சொன்னால் இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனே இல்லை என்று நிராகரிக்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் காபிர் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதே போன்ற நிறைய வசனங்கள் இந்த சூரா அல்லாமல் மற்ற சூறாக்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யௌம யதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ. சூரத்து தூர் அல்லாஹ் சொல்றான், இந்த கியாமத்துடைய நாளிலே அவர்கள் நரக நெருப்பின்பால் இழுக்கப்படுவார்கள். இது போல் நிறைய ஆயத்துக்கள். அடுத்த சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்றான், வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா. குற்றவாளிகளை அவர்களுடைய தாகம் தீர்த்து கொள்வதற்காக வேண்டி நரகத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்வார்கள், விரட்டப்படுவார்கள். அவர்கள் நம்ம என்ன செய்வோம், நரகத்தை நோக்கி விரட்டுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் இஸ்ரால, வனஹஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம். துன்யாவிலே வாழும் பொழுது ரசூல்மார்கள் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவன் ஒருவன் தான், நான் ரசூலாக இருக்கின்றேன், என்னுடைய இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்காமல் செவிடர்களாகவும் பார்க்காமல் குருடர்களாகவும் உள்ளத்திலே அந்த விஷயத்தை இறக்காமல் உள்ளம் செத்துப்போனவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். குருடர்களாக, செவிடர்களாக, மேலும் ஊமைகளாக அவர்கள் இருந்தார்கள். எந்த பதிலும் சொல்லவில்லை. எனவே இந்த இடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நரகத்திலே நுழையும் பொழுது அவர்களை நாம் எப்படி எழுப்புவோம், வனஹஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம். அவர்களை அவர்களுடைய முகம் குப்பர் அவர்களை கொண்டு வந்து உம்யன் வ புக்மம் வ சும்மா, செவிடர்களாக, குருடர்களாக, ஊமைகளாக அவர்களை நாம் எழுப்புவோம். மஅவாஹும் ஜஹன்னம். அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறது. குல்லமா கபதஸ்னாஹும் சஈரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்படியாக காபிர்களுடைய நிலைப்பாடை பற்றி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறார். கூட்டம் கூட்டமாக என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் அந்த காபிர்களை இழுத்து செல்வாங்க. அவங்க வரமாட்டாங்க, ஆனால் வலுக்கட்டாயமாக என்ன செய்யப்படும், இழுத்து கொண்டு போய் அவர்களை அந்த இடத்திலே சேர்க்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமர்ல கடைசி ஐனுடைய முதல் 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இது இவர்கள் ஒரு கூட்டத்தார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் யார், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட முத்தகீன்களை கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் இழுத்து செல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஜலாலியத்து நாளை மறுமை நாளில் வெளிப்படும். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இலா சுஜூதி வ ஹும் சாலிமூன் என்பதாக சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சொல்லுவான். கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய அந்த பாதம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதம் என்று சொன்னால் அவருடைய ஜலாலியத்து
வெளியிலே வரும் பொழுது அதை முத்தகீன்கள் பார்ப்பாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழும் முத்தகீன்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அங்கேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஏன் இறைவனுடைய ஜலாலயத்தை பார்த்ததனுடைய சந்தோஷம். அங்கே என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளை வள்ளு கட்டாயமா எடுத்துட்டு போக சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுவான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மத்திய கல்லதை நத்தகவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த அந்த முத்தகீன்களை கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் அவர்களை சொர்க்கத்திலே சேர்க்கப்படும். ஹத்தா இதா ஜாஊஹா, அந்த சொர்க்கத்தினுடைய வாசலின் பக்கம் அவர்கள் சென்றவுடனே ஃபுத்திஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சொர்க்க வாசலில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி சொல்வார், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன், உங்களின் மீதே சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், நீங்கள் பரிசுத்தவன்களாக ஆகிவிட்டீர்கள், எனவே இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார்களை பற்றி சூரத்து ஜுமரிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு கூட்டம் யார், இறைவனை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள். இன்னொரு கூட்டம் யார், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த முத்தகீன்கள். இப்படி அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களுடைய நிலைப்பாடை பற்றி இன்னும் பல ஆயத்துகளிலும் ஹதீசுகளிலும் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இப்போ அல்லாஹு தாலாவை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும், அந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றதுன்னா என்ன, தக்குவான என்ன, அந்த தக்குவாவை எப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்வது, தக்குவாவினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை இந்த ஜும்மாவை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ எந்த கூட்டத்திலே நாம் சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்திலே நாம் இருக்கின்றோமா, இல்லை இறைவனை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குஃப்ரு தக்வா இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகை இருக்கிறது. தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகை இருக்கிறதே அதை உங்களுக்கு ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே உங்களை பிரித்து காட்டக்கூடியது. ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே தொழுகை இருக்கிறதே அதுதான் உங்களை பிரித்து காட்டுகிறது என்பதாக சொல்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுவாரோ அவர் பக்கத்து கஃபர, அவர் இறை நிராகரிப்பாராக, காபிராக அவர் ஆகிவிடுவார். அப்ப ஈமான் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானை நாம் இழந்து இறுதியாக இறைவனை நிராகரிக்கக்கூடிய நிலைமையிலே நாம் தள்ளப்படுவோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆகவே அந்த இறை நிராகரிப்பாருடைய நிலைமைக்கு நாம் செல்லக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முஹத்திஸீன்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுவார்கள். தக்வாவை எப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், 5 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 5 விஷயத்தை நாம் செய்வோமையானால் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும். அதில் முதலாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் அல்லாஹ்வின் மீது அதிகமாக நாம் முஹப்பத் வைக்க வேண்டும். எல்லா விதமான பொருட்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். துன்யாவில் எத்தனை பொருட்கள் இருக்கிறது, கோடான கோடி வஸ்துக்களை விட அல்லாஹ்வின் மீது அதிகமான பிரியத்தை நாம் வைக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். மூன்றாவது, பாவங்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகணும் என்ன அர்த்தம், என்னென்ன விஷயங்கள் பாவமான காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து நான்காவதாக சொல்லுகிறார்கள், மனோ இச்சைகளை விட்டு நாம் என்ன செய்யணும், நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த மன இச்சையோடு நாம் போராட வேண்டும். ஐந்தாவது, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், அவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், இவை அனைத்தையும் விட்டும் நான் என்ன செய்யணும், அதை எப்படியெல்லாம் அவன் சூழ்ச்சி செய்யலாம் என்பதை அறிந்து அந்த சூழ்ச்சியை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த 5 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன செஞ்சிடும், நம்முடைய உள்ளத்துல கண்டிப்பாக வந்துடும்.
சரி, அப்ப தக்குவா இறை அச்சம் என்பது 3 விதமான அந்தஸ்துல இருக்கு. 3 விதமான அந்தஸ்துல இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத அல்லாம இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், இறை அச்சம் என்பது 3 விதமான அந்தஸ்துகள்ல இருக்கு. மராத்தி 3 விதமான அது அந்தஸ்துகள்ல தரஜாக்கள்ல இருக்கு. அதில் முதலாவது என்னன்னு சொன்னா, இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முதல் விஷயம் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் பாவங்களை விட்டும் அதே போன்று அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த அனைத்து விஷயங்களை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் அந்தஸ்து, முதல் மர்த்தபா. இரண்டாவது என்னன்னு சொன்னா, ஹமியத்துஹா அனில் மக்ரூஹாத், எந்த விஷயங்கள் எல்லாம் அருவருப்பான செயல்களோ, எந்த விஷயம் எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல்களோ அந்த அனைத்து காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த மனிதனுடைய உள்ளம், அவனுடைய உடல் உறுப்புகள், இவை அனைத்தும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அடுத்து மூன்றாவதாக சொல்வார்கள், அல் ஹமியத்து அனில் ஃபுதூலி வமாலா யானி, அதே போல தேவையற்ற விஷயங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில் அது ஒரு விஷயம், அதில் எந்த விதமான ஒரு பொறுப்பு நமக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் தலையிடக்கூடாது. இப்படியாக தக்குவா என்பது 3 விதமான அந்தஸ்துகள் இருக்குது என்பதாக அல்லாமா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அப்போ உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய தக்குவா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, அந்த அளவு தான் உறுப்புகளின் மூலமாக நம்முடைய அமல்கள் வெளிப்படும். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தக்குவா என்பதாக நாம் சொல்லுகிறோம், இறை அச்சம் என்பதாக நாம் சொல்றோம். அந்த இறை அச்சத்தினுடைய அடையாளங்கள் என்ன? நான் இறை அச்சம் ஒருத்தருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஒரு உள்ளத்துல போய் நம்ம பார்க்க முடியாது, இவருக்கு இறை அச்சம் இருக்கா, அல்லாஹ் பயப்படுறாரா இல்லையா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற என்பதாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆன்மீக ரீதியாக ஒருவருடைய உள்ளம் தக்வாவுடைய உள்ளமாக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே அவருடைய உள்ளம் இருக்கிறதா என்பதை நாம் கணக்கிட முடியும் என்பதாக சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு 8 விஷயங்கள் இருக்கு. இந்த 8 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்குமோ அவர்கள் தக்வா உடையவர்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது சிதுக்குல் ஹதீஸ், பேசும்போது உண்மையே பேசணும். பேசும்போது இவர் பேசினா உண்மை தாங்க பேசுவார், பொய்யே பேச மாட்டாருங்க அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு வைங்கன்னா அவர் தக்குவாட்டாரினா. சில பேர் இருக்காங்க, பேசுனா வெறும் பொய்யே பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறது? அவனை மாதிரி ஒரு துரோகி, ஒரு நயவஞ்சனா இந்த துனியாவில் யாருமே இல்லை. அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். உண்மை பேசக்கூடியவராக இருப்பார். ஒவ்வொன்றும் விளக்கங்கள் நிறையா இருக்குது, அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக நான் சொல்கிறேன். 8 விஷயங்களை அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதில் ஒன்றாவது, அவர் பேசும் பொழுது உண்மையை பேசுவார். 2வது, வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். 3வது, உறவினர்களோடு அவர் சேர்ந்து வாழ்வார். 4வது, பலகீனமானவர்களின் மீது ரஹ்மத்துடையவராக, இரக்கம் காட்டக்கூடியவராக இருப்பார். 5வது, பெருமையோ ஆணவமும் அவரிடத்தில் இருக்காது. பெருமை அடித்துக் கொள்வது, ஆணவத்தனமாக நடந்து கொள்வது, இது போன்ற செயல்பாடுகள் இடத்துல இருக்காது. 6வதாக சொல்லுகிறார்கள், நல்ல செயல்களை செய்வார், அவர் செய்வார். அதே போல மக்களிடத்திலே பெருமை அடிக்காமல் மக்களிடத்தில் பேசுவார். எப்போதும் தன்னை பற்றியே சில பேர் பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது தன்னை பற்றியே பெருமையாக பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது இல்லை, தன்னை பற்றி என்ன செய்வாங்க, பெருமையாக மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. அப்படி பேசுறவங்கன்னா தக்குவா இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, தக்குவா உடையவங்க தன்னை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. அடுத்து 7வதாக சொன்னார்கள், ஹுஸ்னுல் குல்க், அழகிய நடைமுறைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்திலே தக்குவா இருக்கிறது. 8வதாக சொன்னார்கள், பரந்த மனப்பான்மை உடையவராக இருப்பார். பரந்த மனப்பான்மை உடையவராக இருப்பார். அந்த பரந்த மனப்பான்மை என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுது நாம் அதிகமான நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமோ அப்பொழுதுதான் அந்த பரந்த மனப்பான்மை என்பது நம்முடைய உள்ளத்திலே உண்டாகும் என்பதாக தக்வாவினுடைய அலாமாத் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க.
இப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளங்கள். இதற்கு மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்தில் தன்னை பயந்து கொள்ளும்படி தக்வாவுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதாக நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். சூரத்து ஷுஅரால அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன். இந்த ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன்ங்கிற இந்த வார்த்தை சூரத்து ஷுஅரால அடிக்கடி வரும். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்வான், அடிக்கடி இந்த ஆயத்தை சொல்லி காட்டுவான். சூரத்து ஷுஅராவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மிகவும் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். அதில் முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு வருவான். அந்த ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே தௌஹீத ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் வழிபடுங்கள், எனக்கு நீங்கள் அடிபணியுங்கள், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன வார்த்தை. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ வஅலமு அன்னகும் முலாகூ வபஷ்ஷிரில் முஃமினீன். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதே நேரத்திலே அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், முஃமின்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜினுடைய காரியங்கள் இருக்கிறது, காபா, அதே போன்று ஹஜ்ருல் அஸ்வத், சஃபா மர்வா, அரஃபா, முஸ்தலிஃபா, இது போன்று அல்லாஹ்விற்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் யார் கண்ணியப்படுத்துவார் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமன் யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இது போன்ற அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இது போன்ற இடங்களை யார் கண்ணியப்படுத்துவார் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்திலே தக்வா இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அந்த அடிச்சுவடுகளை, அந்த அடையாளங்களை எல்லாம் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தண்டனை கொடுப்பதிலே மிகவும் கடுமையானவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியாக ஒவ்வொரு ஆயத்துகளையும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக பல விதத்திலே நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ்வை யார் பயந்து வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த சொர்க்கத்திற்கு என்ன செய்வாங்க, நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை இழுத்து கொண்டு சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடு, இப்படிப்பட்ட அந்தஸ்து யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வை அஞ்சி யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இருக்கிறது. இவை அல்லாமல் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை, தக்வாவுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவிலே 45வது ஆயத்திலே எல்லாம் சொல்லி காட்டுகிறார், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை என்பது பாரமாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் அவருக்கு இந்த தொழுகை எப்படி இருக்கும், ரொம்ப பாரமா இருக்கும். 5 பேரை தொழுவணுமா, இன்னைக்கு லுஹர் தொழுவணுமா அப்படின்னா பெரிய ஏக்கமே வந்துடும் அவங்களுக்கு. மிகப்பெரிய ஏக்கம், ஃபஜ்ர் தொழுவணுமா, எதிரிக்கணுமே, தூக்கம் போயிடுமே என்பது என்ன செய்வாங்க. அவங்களுக்கு யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ அவர்களுக்கு தொழுகை என்பது மிகவும் பாரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் சபுர், பொறுமை என்பதாக நாம் சொன்னோம். பொறுமையை கொண்டு உதவி தேடுவாங்க. அல்லாமா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த சபுருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, பொறுமை என்பது 2 வகை. அதில் ஒன்று நமக்கு முசீபத்துகள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருக்கிறது. இந்த பொறுமைக்கு ஹசனுன், இது அழகான பொறுமை என்பதாக பொருள். இன்னும் ஒரு பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமை என்னன்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகள், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகள், அந்த முசீபத்துகள் ஏற்படும் பொழுது, நம் சங்கடங்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது நாம் பொறுமையாக இருக்கின்றோமே, அப்படிப்பட்ட பொறுமைதான் இது மிக அகசனானது, மிக அழகானது என்பதாக
அஹ்சன் பொறுமை என்பது 2 வகையாக இருக்கிறது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் தக்குவா இருக்குது என்பதாக வெளிப்படையாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, இது நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்வோம். அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம், நிறைய இடங்களை பேசுவோம். அதுதான் ஜனாசா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அங்கே தான் பேசுவோம். அல்லாஹ்வுடைய பற்றி உண்டான பேச்சுகள் எங்கே வரும், எங்கே பேச மாட்டோம், திருமணத்தில் உட்காந்து பேச மாட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அங்கே அல்லாஹ்வை பற்றி பேச்சு வர ஒரு ஜனாசால இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யும், அல்லாஹ்வை பற்றி, அப்பதான் மறுமையை பற்றி, கபரை பற்றி எல்லா நினைவுகளும் வரும், பேசுவோம். அடக்கம் பண்ணதுக்கு பின்னால் அதை நம்ம மறந்துடும். இனி அடுத்த பேச்சு எப்போ வரும், அடுத்து ஏதாவது ஒரு மையத்துக்கு நம்ம போகிறோம், போய் கலந்துக்கிறோம், சொந்த பந்தங்களை நம்ம பார்த்தாயிட்டாங்கன்னு போது அடுத்த வார்த்தை நம்மளுடைய வார்த்தையில என்ன செய்யும், அல்லாஹ்வை பற்றி உண்டான பேச்சு வரும். ஆனால் அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் எப்பொழுதுமே நம்முடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது அல்லாஹ்விடத்திலே கபூலியத், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்கள் என்பதாக நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படுவோமோ அந்த அளவு நம்முடைய உடல் உறுப்புகளிலிருந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான விஷயங்கள் வெளிப்படும். அதில் மிக முக்கியமானது தொழுகை. தொழுகை என்பது யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு மிகவும் எளிதானது தொழுகை என்பது. யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே போடுவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்படி யார் முத்தகீன்களாக அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள், சொர்க்கத்திற்கு இழுத்து செல்வார்கள் என்பதாக சூரத்து ஜுமரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல யார் இருப்பா தெரியுமா? சொர்க்கவாசிகளை இழுத்துட்டு போகும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல யார் இருப்பா? 3 விதமான ரிவாயத்துகள் வருது. முஸ்லிம் ஷரீஃபில் 2 விதமான ரிவாயத். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்னா அவ்வலு ஷஃபீஉ ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நபர்களிலே முதல் நபர் நான் என்பதாக சொல்றாங்க. அதே முஸ்லிம் ஷரீஃபினுடைய இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ அனா அவ்வலு மை யக்ரா பாபல் ஜன்னதி, உங்களுக்காக சொர்க்கவாசிகளை இழுத்து கொண்டு வரும் பொழுது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு உள்ளே செல்வதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய கதவை தட்டக்கூடிய மனிதர்களிலேயே முதல் மனிதனாக நான் தான் இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நமக்கு கதவை திறந்து விடுறது யாருங்க? சொர்க்கத்துக்கு போக கதவை திறக்கிறது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நமக்கு கதவை திறந்து விடுறாங்க. கதவை திறந்து சொர்க்கத்துக்குள்ள போங்க. இப்படி 2 ரிவாயத் இருக்கு. இன்னொரு ரிவாயத்து, இந்த ரிவாயத்தையும் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய அந்த கதவின் பக்கம் நான் வருவேன், கியாமத்துடைய நாளையில அந்த சொர்க்கத்தினுடைய அந்த கதவின் பக்கம் நான் வந்து நிற்பேன். அது என்ன செய்யப்படும்? அந்த சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படும். ஹாசி, அதாவது சொர்க்கத்தினுடைய காவலாளி, அவர் பேர் ஹாசி. அவர் கேட்பாரு, மன் அந்த, நீங்க யார்? அவர் கேட்பாரு, யார்? என்ன கேட்பாரு? மன் அந்த, நீங்க யார் அப்படின்னு கேட்பாரு. கால, நான் சொல்லுவேன், முகம்மது, நான் தான் முகம்மது. இப்படிப்பட்ட ஒரு தருணம், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அப்படி உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைத்து நம்முடைய உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ்வை வழிபடக்கூடிய நல் அடியார்களாக நாம் மாறிப்போனோம் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய கதவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்து சொர்க்கத்துக்குள்ளே சென்று நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த தகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்திலே அவனுடைய அச்சத்தை போடுவானாக. மேலும் அவனுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே போட்டு அவனை நிரந்தரமாக வணங்கக்கூடிய நன்மக்களாக நம்ம புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய உன்னத பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.